ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கான AY 2025 பேட்சுக்கான அசைன்மெண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா கோர்ஸுக்குமே காமன் சப்ஜெக்ட்னா அது தமிழ் சப்ஜெக்ட் தான். தமிழ் இங்கிலீஷு காமனாக வரும். அவங்களுக்கான ஆன்சர் கீயை நான் சொல்கிறேன். அந்த அசைன்மெண்ட்டுக்கான நிறைய பேருக்கு புக்ஸ் சென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. புக்ஸோட லிங்க் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டவுட் கேட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் செப்பரேட்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இது அசைன்மெண்ட் நம்பர் 2 சப்ஜெக்ட் கோடு BFTMS லெவல். இதான் சப்ஜெக்ட் கோடு அசைன்மெண்ட் 2. இந்த வீடியோவில் ரொம்ப லென்த்தாக இழுக்காமல் சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிடுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கட்டுரை கைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்கள பற்றி நான் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். அதேமாதிரி யூனிவர்சிட்டி சைட்லேருந்து உங்களுக்கு புக்ஸ் சென்ட் பண்ணலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அப்படியே லிங்க்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த புக்கோட லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை கைட் பண்ணால் போதும், நான் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாகுமோ அந்த கொஸ்டினை கைட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முத்தொள்ளாயிரம் பற்றி கட்டுரை ஒன்று எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஆன்சர் கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது அந்த புக்கோட PDF தான். நான் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். உங்களுக்கு இந்த PDFோட லிங்க் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செப்பரேட்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, முத்தொள்ளாயிரம் பற்றி கட்டுரை ஒன்று எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் நான் காட்டுறேன். நீங்கள் தொகுதி 2ல் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டாபிக் அங்கே கொடுத்துருப்பாங்க முத்தொள்ளாயிரம்னு. பேஜ் நம்பர் 104. அந்த பேஜ் நம்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷினில் முத்தொள்ளாயிரத்தை பற்றி கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. கட்டுரை எப்படி எழுதுவோம்? முன்னுரை முடிவை போட்டுக்கான எழுதுவோம். ஃபஸ்ட்டு நீங்களாவே ஓனாக முன்னுரை எழுதிங்க. எழுதிட்டு சப் டாப்பிக்காக இந்த 5.1 5.2 தான் நீங்கள் எழுதுங்க. அதேமாதிரி சொல்ல வந்துட்டு போன வீடியோவில் 3 கொஷினுமே எழுதுன்னு சொல்லியிருப்பேன். அது வீடியோ டக்குன்னு அப்லோட் பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணனால நான் அதை கவனிக்கவே இல்லை. ஆனால் தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன். சாரி, நீங்கள் ஒரு கொஷின் அட்டன் பண்ணால் போதும். 4 or 5 பேஜ் எழுதுனா போதும்னு யூனிவர்சிட்டியிலே சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும். 5.1லேருந்து 5.4 வரைக்கும் முத்தொள்ளாயிரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்களே எழுதுங்க. ஒரு 5 or 4 பேஜ் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு முன்னுரை கைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 5.1லேருந்து 5.4 வரைக்கும் டாபிக் எழுதிட்டு அதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் நீங்கள் எழுதிட்டு லாஸ்ட்டாக முடிவை எழுதுங்க. வீடியோ லென்த்தாக போகணும்னு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். செகண்ட் கொஸ்டின் மூவா எவற்றுக்கெல்லாம் முதலிடம் தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க மூவான்னு. அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். அதில் 9.2ல் மூவ் வரதரசனர்னு கொடுத்துருப்பாங்க ஒரே நடைன்னு. அதில் 9.3ல் தமிழுக்கு முதல் இடம் கொடுத்துருப்பாங்க. இதில் சப் டாபிக் நிறைய கொடுத்துருப்பாங்க. 9.3.1 9.3.7 வரைக்கும் இருக்கும். இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எடுத்து நீங்களே 1 பேஜுக்கு எழுதுங்க. கட்டுரையை அவங்க எழுத சொல்ல நீங்க பாயிண்ட் போட்டு அதனால எழுதலாம். உங்களுக்கு தமிழ் 2 கொடுத்துருப்பாங்க. இது செகண்ட் அசைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் 2 ஷெட்யூலும் நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகே, இப்போ சீக்கிரமா தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரும் பார்த்துக்கலாம். தேர்ட் கொஸ்டின் தமிழ் புது கவிதை குறித்து கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நான் இப்போ சொல்றேன். யூனிவர்சிட்டி சைட்லேருந்து புக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் புக்ஸை பார்த்து எழுதலாம், இல்லை மொபைலை பார்த்து எழுதுற மாதிரி இருக்கும். நாங்கள் சொல்லும் போதே நீங்கள் பேஜ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பிரிவு 8ல் பார்த்தீங்கன்னா புது கவிதைன்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 169. அவங்க கட்டுரை தான் உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அப்போ முன்னுரை முடிவுரை போட்டு தான் நீங்கள் எழுதணும். நடுவில் சப் டாபிக் நீங்களே சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். சப் டாபிக் எப்படி சூஸ் பண்ணா, இப்போ 8.2 இருக்குன்னா அதில் நான் காமஹாசன், அப்துல் ரகுமான், மீரான்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஹெட்லைனாக போட்டுட்டு அது கீழே அவங்க எழுதின கவிதை தான் இருக்குது. அதை கொடுத்துட்டு நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 அடுத்த டாபிக் சிப்பின்னு நீங்கள் கொடுத்துட்டு அவங்க எழுதின கவிதை தான் எழுதிட்டு அதை பற்றி 2 லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டோட்டலாக நீங்கள் 4 பேஜ் எழுதினா போதும். வேணுமா 5 பேஜ் வேணா எழுதிக்கலாம். முன்னுரைனா நீங்கள் எதை பற்றி சொல்ல போவீங்களோ அதை முன்னுரையில் விளக்கமாக சொல்லுங்கள். அதுமாதிரி முடிவுனா எதை பற்றி சொல்லியிருக்கீங்களோ அதை முடிவுகளை விளக்கமாக நீங்களே ஓனாக எழுதுங்க. எதுக்கு ஆன்சர் டீட்டெயிலாக சொல்லலைன்னா இதுக்கே டைம் ஆகிட்டு வீடியோ ரொம்ப நேரம் போணுச்சுன்னா உங்களுக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதேமாதிரி நெக்ஸ்ட் தமிழ் அசைன்மெண்ட் 1 உங்களுக்கு அப்லோட் பண்ணோம். ஃபஸ்ட் அசைன்மெண்ட் 2 நான் டவுன்லோட் பண்ணேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அசைன்மெண்ட் 1 நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதேமாதிரி ஷெட்யூலும் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். அதேமாதிரி போன வீடியோவில் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அது தெரியாமல் வீடியோ டக்குன்னு அப்லோட் பண்ணணும்னு நான் பார்க்காம அப்படியே சொல்லிட்டேன். கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க எனி 1 கொஷின் அட்டன் பண்ணால் போதும்னு. நான் 3 கொஷினுக்குமே ஆன்சர் சொல்லியிருப்பேன். நீங்கள் இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த கொஷின் எடுத்து ஆன்சர் எழுதுங்க. மினிமம் 4 பேஜ் எழுதினா போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 5 பேஜ் எழுதிக்கங்க. அசைன்மெண்ட் செக் பண்ணிக்கலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ